அன்பு சகோதர சகோதரிகளே, இது விழிப்புணர்வு பதிவு. அலட்சியமா இருந்துடாதீங்க. நேத்து எல்லாருமே செய்தியில பார்த்திருப்பீங்க. ஒரு பொண்ணு உடல் எடையை குறைப்பதற்காக ஒரு மருந்தை சாப்பிட்டு உயிரை விட்டாங்க. அந்த பொண்ணுடைய தந்தை கதறி அழுகுறாங்க. பார்க்கறதுக்கு பரிதாபமா இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்கவும் முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. உடம்பு எடையை குறைக்கணும்னு சொல்லி நாட்டு மருந்துன்ட்டு ஏதோ ஒரு மருந்தை வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அதன் விளைவா வயிற்று வலி, கொடூரமான இது இறந்துட்டாங்க. ஆங்கில மருந்தாக இருந்தாலும் சரி, இல்லை நாட்டு மருந்து வைத்தியமாக இருந்தாலும் சரி, முறையாக டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணி மருந்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுங்க. இந்த யூடியூப்பில், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் போடுறதெல்லாம் பார்த்து சொந்தமாக நீங்களே உங்களுடைய இதை கெடுத்துக்கிட்டு சாப்பிடாதீங்க. நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுன்ட்டு தான் நீங்கள் மேற்கோள் பண்ணுறீங்க எல்லா நடவடிக்கையும். மருத்துவர் ஆலோசனை இல்லாமல், டாக்டர்கிட்ட கன்சல்டன்சி இல்லாமல், யூடியூப்பில் போடுறத வச்சு, ஃபேஸ்புக்கில் போடுறத வச்சு இந்த மருந்தை இப்படி சாப்பிட்டாக்கா நம்ம உடம்பு இறங்கிடும், இதை சாப்பிட்டா சுகர் குறைஞ்சிடும், இதை சாப்பிட்டா சிறுநீரகம் சரியாயிடும் நம்மளாம் முடிவெடுத்துக்கிட்டு அவங்க போடுறது உண்மையா பொய்யாண்டு கூட தெரியாமல் அந்த மருந்துகளை நம்ம வாங்கி சாப்பிட்றோம். அதன் விளைவாக தான் நேற்று ஒரு உயிர் போயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் நம்ம சிறுநீரை சுத்தம் பண்ணணும், இல்லை சுகரை குறைக்கணும், உடம்பை குறைக்கணும், எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி செய்கிறோம். அப்போ நம்ம அதை சரியான டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, மருத்துவர்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அந்த மருந்துகளை வாங்கி போடுங்க. அதே மாதிரி மருந்து வாங்கி போடும்போது அது பில்லு வாங்குங்க. மீண்டும் சொல்கிறேன், பில்லு வாங்குங்க. பில்லு இல்லாமல் வாங்குற மாத்திரைக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. ஒரு மாத்திரைக்கு எக்ஸ்பிரி டேட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் நாட்டு வைத்தியன்னு போய் வாங்கும் போது அதில் எதுவுமே இல்லாமல், போதிய மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் போய் வாங்குறீங்க. அவங்க பிளாஸ்டிக் பையில் போட்டு கொடுக்குறாங்க. இதன் விளைவாக நீங்கள் என்ன மாத்திரையை சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் நாளைக்கு ஏதாவது ஒரு விபரீதம் ஏற்படும் போது பக்க விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க நேரிடும். நேற்று அந்த பொண்ணுடைய அப்பா கதறி அழுகுறத பார்க்க நம்மளால முடியல. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆகையால நீங்கள் எந்த மாத்திரை மருந்து சாப்பிட்றதா இருந்தாலும் மருத்துவரை ஆலோசனை பண்ணி சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் வாழ்கிறதுக்குள்ள எல்லா சாத்தியக்குழுவும் சரியாக இருக்கும். கண்டதையும் வாங்கி போட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. நன்றி.